அட்சய திருத்திகை நாளில் சின்ன அளவிலான தங்கம் இல்லைன்னா வெள்ளியை வாங்குவது நிறைய பேர்த்தோட வழக்கமாகுங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட விலையும் அதற்கு போட்டியாக வெள்ளியோடைய விலையும் தாறுமாறாக உயர்ந்துகிட்டே இருக்குதுங்க. இந்த நிலையில் தங்கம் வெள்ளி நகைகளை எல்லாராலுமே வாங்க முடியாது. அதனால் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் வாங்கினா என்ன பலன் கிடைக்குமோ அதற்கு சமமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அட்சய திருத்திகை நாளில் வீட்டில் என்ன பொருட்கள் வாங்குவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதனால செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சகமானது எப்பொழுதுமே குறைவில்லாமல் நிறைந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வெள்ளி காசுகள் நகைகள் போன்றவற்றை வாங்குவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி விற்கக்கூடிய விலைக்கு எல்லோராலையுமே தங்கம் வெள்ளி வாங்குவது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாகுங்க. இந்த வருஷம் அட்சய திருத்திகை ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. திருதிகை திதி ஏப்ரல் 19 காலை 10:49 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 20 காலை 7:27 மணியோடு முடிவடையுதுங்க. இதனால் தங்கம் வெள்ளி இல்லைன்னா அதற்கு இணையான பொருட்களை வாங்க நினைக்கக்கூடியவங்க ஏப்ரல் 19 காலை 10:49 மணி முதல் ஏப்ரல் 20 காலை 5:59 வரையிலான நேரத்தில் நீங்கள் வாங்கலாங்க. இதனால் உங்கள் வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வெள்ளி தான் வாங்க வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. செழிப்பு நேர்மறையான ஆற்றல்கள் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களை கூட அட்சய திருத்திகை நாளில் வாங்குவது சிறப்பானதாக சொல்லப்படுது. அதனால தான் தங்கம் வாங்க முடியாதவங்க அதற்கு சமமான பலனை பெற்றுத்தரக்கூடிய மங்கள பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் வீட்டில் வாங்கி வைக்கலாங்க. அப்படி தங்கம் வெள்ளிக்கு இணையான வேறு என்னென்ன பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அட்சய திருதிகை நாளில் புதுசாக மண்பாண்டங்கள் வாங்குவது மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க. களிமண் என்பது செவ்வாய் மற்றும் புதன் கிரகத்தினுடைய அடையாளமாகும். அதனால் அட்சய திருதிகை நாளில் புதிதாக மண்பாண்டங்கள் வாங்கலாங்க. அதில் தண்ணீர் நிரப்பி அதை தானமாக கொடுக்கலாங்க. நம்முடைய வீட்டில் புதிய மண்பாண்டம் வாங்கி வைப்பதனால மன அமைதியானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் அட்சய திருத்திகை நாளில் சமையல் அறைக்கு தேவையான புதிய பாத்திரங்களை வாங்கலாங்க. இல்லைன்னா சமையல் உபகரணங்களை வாங்கி வைப்பது சிறப்பானதாகும். இப்படி நம்ம செய்வதனால குடும்ப வளம் செழிப்பு நல்ல வாழ்க்கை மங்களங்கள் நிறைந்த வாழ்க்கையானது நமக்கு கிடைக்குங்க. இதனால் இந்த பொருட்களை வாங்குவது ரொம்பவே நல்லதாகும். வெண்கலம் பித்தளை பொருட்களை நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. தங்கம் குரு பகவானுக்குரிய உலோகமாகும். கொண்டக்கடலை குரு பகவானுக்குரிய தானியமாகுங்க. அதனால தங்கம் வாங்க முடியாதவங்க குரு பகவானுடைய அருள் கிடைக்க அட்சய திருத்திகை நாளில் கொண்டக்கடலை அரிசி போன்றவற்றை கூட வாங்கி வைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இதனால வீட்டில் நிதி சம்பந்தமான சிக்கல்கள் அனைத்துமே தீர்ந்துங்க. புதிய வருமானமானது கிடைக்க வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே வெள்ளை நிறை என்பது சுக்கிர பகவானுக்குரிய நிறமாகும். அதனால செல்வம் பெருக மல்லிகைப்பூ பச்சரிசி கல்லுப்பு போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அட்சய திருத்திகை நாளில் நம்முடைய வீட்டில் வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. வழிபட்ட பிறகு இந்த பொருட்களை எடுத்து தினமும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாங்க. மஞ்சள் குங்குமம் மங்களகரமான பொருளாகுங்க. மஞ்சள் பொருட்களான மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை நம்முடைய வீட்டில் அட்சய திருத்திகை நாளில் வாங்கி வைப்பது லக்ஷ்மி கடாட்சகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் லக்ஷ்மி தேவியோடைய அருளானது பரிபூர்ணமாக நம்ம வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அன்றைய நாளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா
நகை கடைகளுக்கு சென்றும் ஆன்லைன் மூலமாகவும் தங்கம் வாங்குவாங்க. தங்க நாணயம் இல்லைன்னா செயின் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அன்றைய நாளில் தங்கம் வீட்டிற்கு வந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல் துளசி செடி லட்சுமி தேவியுடைய வடிவமாக சொல்லப்படுதுங்க. வீட்டில் ஆரோக்கியமான துளசி செடி இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே இது வெற்றி மற்றும் செழிப்பை தரக்கூடியதாகுங்க. இந்த நாளில் கல்லுப்பை நம்ம வீட்டில் வாங்கி வைப்பதனால எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்க தொடங்குங்க. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை பழங்கள், பூக்கள், இனிப்புகள் மற்றும் துளசி இலைகளை கொண்டு வழிபடுவது சிறப்பு வாய்ந்ததாகும். நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா சிறப்பு ஹோமங்கள் செய்வதும் தானம் செய்வதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. இது சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதனால சுக்கிர பகவானுக்குரிய மல்லிகைப்பூ, வெள்ளை சக்கரை, வெள்ளை தாமரை போன்ற வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்குவது சுக்கிர பகவானுடைய அருளை பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அட்சய திருத்திகை என்பது பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய நாளாகுங்க. இந்த நாளில் மங்கள பொருட்கள், புதிய பொருட்கள் வாங்கினோம்னா அது நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால் அட்சய திருத்திகை நாளில் தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த நகைகள் மற்றும் ஆபரணங்கள், சொத்துக்கள் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது, புதிய முதலீடுகள் செய்வது, புதிய தொழிலை தொடங்குவது என நிறைய பேர் வழக்கமாகவே வச்சிருப்பாங்க. இந்த வருஷம் அட்சய திருத்திகை ஏப்ரல் 20 அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. அட்சய திருத்திகை மகாலட்சுமி வழிபாட்டுக்குரிய நாளாகுங்க. செல்வ வளம், வளர்ச்சி அவற்றுக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாராவாங்க. அட்சய திருத்திகை நாளில் தாயாரை வழிபட்டோம்னா மகிழ்ச்சி, பெருக்கம், செல்வ வளம் போன்றவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைத்து இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. சித்திரை மாத வளர்ப்பெறையில் வரக்கூடிய திருதிகை நட்சத்திரம் அல்ல குறையாத பெருக்கத்தை தந்து கொண்டே இருக்குங்க. மகாலட்சுமியுடைய அருளையும் பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் எந்த பொருட்கள் வாங்கினாலும் சரிங்க, அது நீண்ட கால பலனையும் செல்வ வளத்தையும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி வாங்குவது மங்களகரமானதாகுங்க. இதனால் வீட்டில் அமைதி, செல்வ வளம், நேர்மறையான ஆற்றல்களானது அதிகரிக்குங்க. அப்படி தங்கம், வெள்ளி, வாகனங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாதவங்க வீட்டுக்கு சின்ன அளவிலான மகாலட்சுமியுடைய சிலையை கூட வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க. இப்படி செய்வதனால நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாட்சகமும் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் தண்ணீர் நிரப்பப்பட்ட புதிய கலசத்தை நம்முடைய வீட்டில் வாங்கி வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இது தூய்மை மற்றும் மகிழ்ச்சியுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. அதே போல் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க. அட்சய திருத்திகை நாள் ரொம்பவே மங்களகரமான நாளாகுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே பெருக்கத்தையும் வளர்ச்சியும் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினோம்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகுங்க. அதனால தான் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது முக்கிய சடங்காகவும் சொல்லப்படுது. இது மகாலட்சுமிக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. அன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு செய்வதனால செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா அன்றைய நாளில் லட்சுமி நாராயணரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை நம்ம வழிபாடு செய்ய வேணும். கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. அதே போல் ஹோமங்கள் செய்வது, வேதங்களை படிப்பது ரொம்பவே நல்லதாகுங்க. அட்சய திருத்திகை நாளில் தங்கம், விலை உயர்ந்த நகைகள் இல்லைன்னா காசுக்களை வாங்கலாங்க. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாக இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. இந்த அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அட்சய திருத்திகையானது கொண்டாடப்பட இருக்குதுங்க. திருதிகை திதி தொடங்கக்கூடிய நேரம் ஏப்ரல் 19 காலை 10:49 முதலாகுங்க. திருதிகை திதி முடியக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 20 காலை 7:27 முடிவடையுது. தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19 காலை 10:49 முதல் ஏப்ரல் 20 காலை 6:14 வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரமாக சொல்லப்படுது. அட்சய திருத்திகை நாளில் தானம் செய்வதனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி அளவில்லாத புண்ணிய பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. இந்த
நாளில் பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவோ, தாகம் தீர்ப்பதற்கு நீர்மோர், தண்ணீர் நிரப்பிய மண்பானை, இனிப்பு, ஆடைகள், பிராமணர்களுக்கு பசு, கோசலைக்கு வேண்டிய பொருட்கள் போன்றவற்றை தானமாக செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.